வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிருத்தி டாக்ஸ். தளபதி விஜய் ஒரே தெரியா இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை செய்து இருக்காரு. அது என்ன அப்படின்னா, டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு மனுவை கொடுத்தும் இருக்காரு. இதற்கு அதிரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டும் இருக்காரு. தனது கட்சி பெண்களை, அதாவது குறிப்பாக அந்த திமுகவுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய பொன்ராஜ், அதாவது இவர் கட்சி ரீதியான விமர்சனங்களை பேசுவதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன். திமுகவுக்காக ஆதரவாக தான் இவர் பேசி வருவார். இவர் ஒரு செய்தியாளரும் கூட. இவர் சமீபத்திய ஒரு பேட்டியில் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை ரொம்பவே இழிவாகவும் தர குறைவாகவும் பேசியும் இருந்தார். ஏன்னா விஜய் சினி ஃபீல்டில் இருக்கிறதுனால அதுவே ஒரு மோசமான ஒரு இண்டஸ்ட்ரி தான், அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய அவருடைய இருக்கக்கூடிய பெண்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னும் ரொம்பவே தரக்குறைவாக பேசியும் இருக்கார். அந்த வார்த்தைகளை நான் இங்கே சொல்ல விரும்பலை. அது குறித்து மிக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. பலரும் பார்த்திங்கன்னா கொந்தளிச்சாங்க. அவர்கிட்ட மீண்டும் இது குறித்து, அதாவது பொன்ராஜ்கிட்ட இது குறித்து மீண்டும் செய்தியாளர் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் கேட்கும்போது, நான் சொன்னது சரிதான், இதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு தெரிவித்தும் இருந்தார். இதில் மிகவும் கோபப்பட்ட தளபதி விஜய் பார்த்திங்கன்னா, தான் கட்சி பெண்களை இழிவுபடுத்தினதும் ஒரு குற்றம் தான், அதே போல் தமிழக பெண்களை இது போன்ற தரைக்குறைவாக பேசியது மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பெண்களுக்காக தான் எது வேணாலும் செய்வான் அப்படின்னு குரல் கொடுத்து வந்த நிலையில் தற்போது தமிழக பெண்களை தரைக்குறைவாக பேசியதன் காரணமாக இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சியிலேருந்து வேறு யாரையுமே அனுப்பலைங்க. இவரே சென்று கட்சி சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் இவரே நேரடியாக டிஜிபி அலுவலகம் சென்று பொன்ராஜ் மீது தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும், இது போன்று மீண்டும் அவர் பேசக்கூடாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்ததுனால, கேஸ் போட்டிருக்கிறதுனால தற்போது இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஆதரவை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. விஜய் தான் பெண்களுக்காக தானே இறங்கி செய்திருப்பது அனைவரையும் நெகிழ்ச்சி அடையவும் செய்திருக்கிறது. இந்த மாதிரி விஜய் நேரடியாக காவல் நிலையம் சென்றதை அடுத்து பொன்ராஜ் பார்த்திங்கன்னா தற்போது இன்னைக்கு காலையில் மன்னிப்பு கோரி இருக்கார், தான் பேசியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று வரைக்குமே தான் பேசியது தவறு கிடையாது, தான் பேசியது சரிதான் அப்படின்னு பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே திமிராக பேசிய நிலையில் தற்போது இந்த பதிவு வெளியிட்டும் இருக்காரு. இது மக்களை சாந்தப்படுத்தாது, இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் வரை தானும் ஓய மாட்டேன் அப்படின்னு தளபதி விஜய் பார்த்திங்கன்னா கட்சி சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் தெரிவித்திருக்கார்.